என்னங்க பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க, ஆனால் ஒரு பஸ்ஸஸிங்க. ஆனால் நம்ம தான் தெரியாமல் வந்துட்டோமோ. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்னை ஏமாத்திருக்காங்கன்னு. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான டே. எங்கே இருக்கோன்னா நம்ம மணிக்கூண்டில் இருக்கோங்க. இன்றைக்கி இங்கேருந்து உக்கடம் போயிட்டு உக்கடத்துலேருந்து உக்கடம் புது பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர்த்துக்கு தெரியும். ஸோ உக்கடத்துலேருந்து இன்னொரு புது பஸ் ஸ்டாண்டுக்கு ட்ராவல் பண்ண போகிறேங்க. மோஸ்ட்லி நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சுதான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உக்கடம் போயிட்டு அந்த புது பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணலாங்க. எஸ், தரமான வெயிலுங்க, சூப்பராக வெயில் அடிக்குது. அப்படியே நம்ம இங்கேருந்து உக்கடத்துக்கு பஸ்ஸில் போக போகிறோங்க. எஸ் மக்களே, நம்ம உக்கடம் புது டெர்மினல் 1க்கு வந்தாச்சுங்க. இன்றைக்கி இங்கேருந்து ஆல்ரெடி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க. எஸ், பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ரிவ்யூ பண்ண போகிறேங்க. ஸோ இங்கேருந்து இந்த உக்கடம் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அங்கே இருக்கிற பொள்ளாச்சி புது பஸ் ஸ்டாண்டுக்கு நீங்கள் போக போகிறேங்க. எந்த வண்டியெலாம் பின்னாடி நிற்கிறாரு பார்த்தீங்களா, நம்ம கோயம்புத்தூர்லேருந்து முத்துநகர் வரைக்கும் போகிற வண்டியில் தான் பொள்ளாச்சி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஃபுல் வீடியோ பண்ணுங்கன்ட்டு. நமக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குதுங்க, என்னங்க பண்ணுறது. ஸோ அந்த வண்டியில் போகிற மாதிரி இல்லை, அதுக்கு பின்னாடி ஒரு வண்டி இருக்குங்க. நான் ஆக்சுவலி கெஸ் பண்ணி வந்தது பார்த்திங்கன்னா, நம்ம மேட்டுப்பாளையம் கொடைக்கானல் வண்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வண்டி வந்திருக்குன்னு நினச்சேன். பட் வரலைங்க. டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8:45 ஆச்சு. நம்ம வண்டி கிளம்புறதே இங்கேருந்து 10 மணிக்கு தான். ஸோ பொறுமையாக வருவாங்க. ஸோ பார்ப்போம். நம்ம வந்து பொள்ளாச்சி போய்ட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறோங்க. எஸ், இதுதாங்க நம்மளோட புது டெர்மினல் 1. நொயல் செட்டை நிற்கிறாரு, அப்படியே போகலாம் வாங்க. இவனுங்க சேலம் பாலக்காடு ஏசி வண்டி, நம்ம அப்படியே போகலாம். எஸ், ஃபைனலி நம்ம நொயல் ஜெட்டில் கிளம்பியாச்சுங்க. கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா 8:48 கிளம்புறாங்க. ஷெடியூல் பார்த்திங்கன்னா 45, ஒரு 3 நிமிஷம் லேட்டாக தான் கிளம்புறாங்க. பிகாஸ் முன்னாடி ஒரு வண்டி இருந்துச்சுங்க, அந்த வண்டி போனதுக்கப்புறம் தான் கிளம்புதுங்க. பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணக்கப்புறம் எடுக்கிற ஃபஸ்ட் வீடியோ இதுதாங்க. எஸ், அப்படியே பொள்ளாச்சி போகிற வரைக்கும் கொஞ்சம் ஷார்ட்ஸ் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. பிகாஸ் இந்த பழைய பஸ் ஸ்டாண்ட் பாருங்கள் எந்த நிலமையில் இருக்குன்ட்டு. ஆக்சுவலி இவங்களோட ஷெட்யூல் பார்த்திங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து இதை விட பெருசாக வருங்க. டெர்மினல் 1, டெர்மினல் 2 பாருங்கள். டெர்மினல் 1 விட சூப்பராக கட்டுற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நான் மேப் பார்த்துருந்தேன். ஸோ பார்ப்பாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வருதா இல்லையான்ட்டு. மோஸ்ட்லி மற்ற பஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிக்கு 25 ரூபா சார்ஜ் பண்ணிட்டுருந்தாங்க, அதாவது ப்ரைவேட்டு நார்மல் எக்ஸ்பிரஸ். இது வந்து லாங் டிஸ்டன்ஸ் போகிறனால எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாங்க. எஸ், இந்த பஸ்ஸில் பார்த்திங்கன்னா 33 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நார்மல் பஸ்ஸில் பார்த்திங்கன்னா 25, இதில் 33, 7 ரூபா எக்ஸ்பிரஸ் ஃபேருங்க. உக்கடம் 1 போங்க வண்டி. இந்த வெயிலுக்கு பயந்தே பல ஜேர்னி ஸ்டாப் பண்ணிடுறேங்க. பாருங்கள், இப்போ கற்பம் வந்தாச்சுங்க. கிணத்து கடை 9:20ங்க ஷார்ப்பா. நம்ம வண்டி கிணத்து கடை போகுதுங்க. அது ஒத்தக்கால் மண்டபம் மட்டும்தாங்க மேலே ஏறிட்டாங்க, மற்றபடி ஈச்சநேரி போனார். இங்கே கிணத்து கடை வருதுங்க. பொள்ளாச்சி தாமரை குளம்லாம் தாண்டியாச்சுங்க.
ஸ்பீடு மட்டும் அழுதுங்க. ஸ்பீடுக்கு குறைச்சலே இருக்காது நம்ம உக்கடம் பிரான்ச்சில். ஏங்க இந்த ஒர்க்கு பாருங்கள், முடிய போகுதுன்னு நினைக்கிறேங்க. பயங்கரமாக போயிட்டுருக்குங்க நம்ம பைபாஸு. இப்போ மேலே ஏறதுக்கு ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ஸோ கீழ் ரோடு ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளை இப்படி கீழே போய் தான் அனுப்புகிறாங்க. ஏன்னா அங்கேருந்து மேலே ரோடு ஜாயிண்ட் ஆகும்லங்க. ஐ திங்க் ஸோ 2026 இந்த ரோடு ஓப்பன் பண்ணிடுவாங்க. அந்த சைடு ரோட்டில் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஒன்று இங்கே இருக்கிறது மட்டும் தான் கொஞ்சம் பேலன்ஸ் ஒர்க் இருக்குது. போட்டிருக்கு பார்த்தீங்களா, பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, பழனி, திண்டுக்கல் டைவர்ஷன். அப்படியே டைவர்ஷன் பண்ணி அந்த ரோடு ஜாயிண்ட் ஆயிருங்க. என்னங்க பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க, ஆனால் ஒரு பஸ்ஸஸிங்க. ஆனால் நம்ம தான் தெரியாமல் வந்துட்டோமோ. ஆனால் ஓப்பன் பண்ணிட்டாங்க, நான் கேள்விப்பட்டேங்க. சரி வாங்க அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். முன்னாடி லுக்கே சூப்பராக இருக்குது. அப்படியே ஆலியாலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வால்பாறை வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க பாருங்கள். ஆனால் ஒன்று ஓப்பன் பண்ணல போல் இருக்குங்க. சரி வாங்க அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். எஸ், இங்கேருந்து கிளம்புற பஸ்ஸஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. கோபி, கொடுமுடி, சத்தி, பண்ணாரி, ஈரோடு, சேலம், அந்தியூர், கரூர், தாராபுரம். இங்கே இருக்கிற பஸ்ஸஸ் மட்டும்தாங்க போகும். பட் ஒன்றும் ஓப்பன் பண்ணல. இங்கே பஸ் ஸ்டாண்டு தெரிஞ்சு போச்சு. உள்ளே யாருமே காணாங்க. ஸோ நம்ம ஜஸ்ட்டு சுற்றி பார்த்துட்டு போயிடலாம். ஃபஸ்ட் ரிவ்யூ நம்ம தான் தரோங்க ஓப்பன் பண்ணால் அதுக்கு முன்னாடி. மோஸ்ட்லி இப்போ இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் எல்லாத்துலேயுமே ட்ரிங்கிங் வாட்டர் வைக்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா புதுசாக கட்டின கோட்டுங்க. பட் இன்னும் ஓப்பன் பண்ணலைங்க. கடையெல்லாம் ஏகப்பட்ட கடை இருக்குங்க. பட் எதுவுமே ஓப்பன் இல்லாமல் இருக்குங்க. இது ரிசர்வேஷன் கவுண்ட்ரு. அப்புறம் ஃபஸ்ட் எய்ட் கிட், மருத்துவ உதவி மையம். கடை வந்து 60க்கு மேலே கவராக இருக்குங்க. ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் மேலே இருக்காமாங்க. ஆண்கள் கழிப்பறை போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் வெளியும் இருக்குங்க. இங்கே இருக்க ரெஸ்ட் ரூம்ஸு. அதே மாதிரி இங்கேயும் ஒரு ட்ராக்டர் வாட்டர் இருக்குங்க. பட் எதுவுமே ஓப்பன் பண்ணல, ஆன் பண்ணலைங்க. ஸோ நம்ம தான் தெரியாமல் வந்திருக்கோங்க, ஓப்பன் பண்ணிட்டாங்கன்ட்டு. நான் ஒரு ரீல்ஸ் பார்த்தேங்க, அதை பார்த்து தான் வந்தேன், பஸ் ஸ்டாண்டில் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஏமாந்துட்டோங்க. ஃபைனலி வந்ததுக்குனாச்சு ஏதோ ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தேங்க. நல்லாயிருக்கு. சரி வாங்க நம்ம அப்படியே நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு கண்டினியூ பண்ணுவோங்க. பார்த்துக்கோங்க, இதாங்க புது பஸ் ஸ்டாண்டு. இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா ரம்ஜானுக்கு அடுத்த நாள் 21 நினைக்கிறேன். இன்றைக்கி 21 ஓப்பன் பண்ணலைங்க. ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு நினச்சி வந்துடாதீங்க இந்த மாதிரி, சரிங்களா? ஆக்சுவலி இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மெயின் ரோடு இருக்கலங்க, அங்கேருந்து லெஃப்ட் சைடு தாங்க இருக்குது. சார் ரைட் சைடுங்க. மக்களே எல்லா பஸ்ஸஸும் இங்கே தாங்க இருக்குது, எதுவுமே ஷிஃப்ட் பண்ணலைங்க. ஸோ எப்போ மாற்றுவாங்கன்னு தெரியல. ஸோ இங்கே தாங்க இருக்குது எல்லா பஸ்ஸஸும், பார்த்தீங்கன்னாவே தெரியும். இங்கே பாருங்கள், நம்ம எடுத்த வண்டிங்க பொள்ளாச்சி, சத்தியமங்கலம், இந்த பைபாஸ்லேயே போகிறதுங்க, உள்ளுக்குள்ளேயே போகாது எங்கேயுமே. நம்ம இந்த வண்டியில் போனால் சுல்தான்பேட்டை, காரணப்பேட்டை, சோமனூர், அன்னூர் எல்லாம் டச் பண்ணுவோம். ஆனால் மெயின் உள்ளுக்குள்ளே போக மாட்டோம். வாங்க அப்படியே பார்ப்போம், ஒரு சுற்றி பார்த்துட்டு அப்புறம் போவோங்க. பொள்ளாச்சி, சேலம் எல்லா வண்டியும் இருக்குங்க. அந்த சைடு போவாங்க. வால்பாறைக்கு நிறைய புது பஸ்ஸஸ் எல்லாம் விட்டுருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டு போகலாம் வாங்க.
ஏங்க நம்ம பொள்ளாச்சியில் அமைதியாக ஒரு ஓரத்தில் நின்றுருக்காருங்க. அழுவாடி போங்க. எங்கே ஆப்ரேட் பண்ணுறாங்க? திருச்சூர் பொள்ளாச்சின்னு போட்டிருக்குங்க. ஆனால் எத்தனை மணிக்கு தெரில. ஒருத்தவங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணிருந்தாங்க, கொடுங்காலூர்லேருந்து பொள்ளாச்சிக்கு பஸ் விட்ருக்காங்கன்ட்டு. ஒருவேளை இந்த பஸ்ஸுன்னு நினச்சா பார்த்தா ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தேன், திருச்சூர் பொள்ளாச்சி தான் போட்டிருக்குங்க. இந்த வண்டி 11:30 நினைக்கிறேங்க போட்டிருக்கு. பார்த்தீங்களா, திருச்சூர் பொள்ளாச்சி ஃபாஸ்ட் பேசஞ்சர். ட்ரை பண்ணுங்க, நிறையா குட்டி குட்டி ரூட்லாம் பண்ணலான்னு பிளானில் தான் இருக்கேன். ஸோ பாப்பா வாங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான டெஸ்டினேஷன் போய் ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோங்க. எஸ் மக்களே, இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா நம்ம பொள்ளாச்சிலேருந்து எர்ணாகுளம் ஆப்ரேட் பண்ணுறாங்க. கரெக்டாக பொள்ளாச்சியில் 10:45க்குங்க. எர்ணாகுளம் ஒரு 3:45 3:50க்கெல்லாம் போகுமாம்மா. ஒரு சூப்பர் வண்டிங்க. ஸோ நீங்கள் பொள்ளாச்சிலேருந்து ப்ரோக்ராம் இருந்தால் பிளான் பண்ணிக்கோங்க. இது எங்க முடியலைங்க, பொள்ளாச்சிலேயே வெயில் பட்டை கிளப்புது. ஐயோ, உனி டேரெக்டாக நான் கோயம்புத்தூர் தாங்க போகிறேன். இங்கேருந்து ஈரோடு போய் சோலார் பஸ் ஸ்டாண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் இந்த வெயிலில் எங்கேயுமே போக முடியாதுங்க. ஸோ நீ கோயம்புத்தூர் தான் போக போகிறோம். இன்றைக்கி வந்தது பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டும் சிறப்பாக எடுக்க முடியல. நம்ம டைம் இன்றைக்கி சரியில்லைங்க. எஸ் மக்களே, நம்ம கோயம்புத்தூர் சிவகாசி தங்க ரதம் நம்ம 9 மணிக்கு மேலே எடுப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. அந்த சைடு இன்னொரு ஸ்பெஷல் கெஸ்ட்டு நிற்கிறாருங்க. ஸோ அவரை பார்க்குறது அவசரமாக போகிறேன். வேறு யாரும் இல்லை. நம்ம பொள்ளாச்சி பிரான்ச்சிலேருந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்க கோயம்புத்தூர் அரும்புக்கோட்டை கனெக்ட் சிங்கனூர்ங்க. சிங்கனூர் போகிற மாதிரி தான் ஏறிக்கலாம். நம்ம அதில் தான் போக போகிறோங்க. எங்கள் இந்த வண்டியில் சீட் இல்லைங்க, ஒன்றும் பண்ண முடியாது. 10:20 ஆச்சுங்க. எஸ், அந்த அரும்புக்கோட்டை வண்டியில் ஏறியாச்சுங்க. ஏங்க இது பார்த்திங்கன்னா நார்மல் ஃபேர் வண்டி தாங்க, 25 ரூபா. அண்ணா ஏறும் போதே 25 ரூபா சில்லறை வச்சுக்கோங்கன்ட்டாங்க. நான் வேறு 500 ரூபா வச்சுருக்கேங்க. எஸ் மக்களே, சேஞ்ச் இல்லைன்ட்டாங்க. ஸோ ஜிபே தான் பண்ணி ஆகணுங்க. அந்த வண்டி ரிட்டன் வந்தவங்க கோயம்புத்தூர் பொள்ளாச்சி தூத்துக்குடி வண்டியில், அங்கேயும் சேஞ்ச் இல்லைன்னு சொல்லி ஜிபே பண்ணேன். இங்கேயும் ஜிபே தாங்க பண்ணேன். அந்த 500 ரூபா செலவாகாது போல் இருக்கு இன்றைக்கி. சாதுபாலம் வந்தாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 11:20 தாங்க ஆச்சு. எஸ், நம்ம 10:25 எடுத்தாங்க. இங்கே 11:20க்கெல்லாம் வந்துட்டாங்க. எஸ், இங்கேருந்து நம்ம சிங்கனூர் போக போகிறோங்க. எல்லா பஸ்ஸஸுமே சிட்டிக்குள்ளே போகிறது இல்லைங்க. டவுன் ஹால் எல்லாம் சுங்கம் பைபாஸ் ஏறி அப்படி போயிடுறாங்க மக்களே. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக சுங்கம் பைபாஸ் ஏறிடுறாங்க. அப்படியே இப்படி டிப்போக்குள்ளே போயிடுவாங்க. இப்போ சிங்கநல்லூர் போயிட்டு நம்ம சவுத்துக்கு ஏகப்பட்ட ஸ்டிக்கரிங் பஸ்ஸஸ் எல்லாம் இப்போ டிபார்ட் ஆகுங்க. ஸோ அதை போய் நம்ம கொஞ்சம் செக் அவுட் பண்ணிடலாம் தாங்க இந்த விலாகு. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா 1:30 கிளம்புவாங்க அரும்புக்கோட்டை. நைட்டு 7 மணிக்கெல்லாம் போயிடுவாங்க. ஸோ இந்த வண்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க. இப்போ வந்து இங்கே வந்து உக்கடம்லாம் ஃபிஷ் மார்க்கெட் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. ஸோ அதான் ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷாக இருக்குங்க எல்லாமே. இந்த ஸ்பாட்டில் ட்ரெயின் போச்சுன்னா அவ்வளோ நல்லாயிருக்குங்க. பட் இப்போதைக்கு நமக்கு கேரளாவிலேருந்து வர ட்ரெயின் இல்லைங்க. உடனே அடுத்து தன்பாடு தான் 12:50க்கு. அதுக்கு நடுவில் ட்ரெயின் எதுவும் இல்லைங்க. எஸ், உக்கடத்துலேருந்து சிங்கநல்லூருக்கு 15 ரூபாங்க. ஆனால் பொள்ளாச்சிலேருந்து கோயம்புத்தூருக்கு 25 ரூபா தான். ஆல்மோஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் கூட வராதுங்க. இது வந்து டபுள் எக்ஸ்பிரஸ் ஃபேராக இருக்குங்க. எனக்கு தெரியல நார்மல் ஃபேர் இதா என்னன்ட்டு. ஸோ நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள். உக்கடத்துலேருந்து சிங்கநல்லூருக்கு இவ்வளோ ஃபேராக, ஒருவேளை ரொம்ப இது எக்ஸ்பிரஸ் ஃபேர்னு நினைக்கிறேங்க. மோஸ்ட்லி இங்கே உக்கடத்தில் வந்து நிறையா ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஏறினாங்க. ஸோ அவங்களெல்லாம் இங்கே ட்ராப் பண்ணி போகிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. ஏன்னா உக்கடம் மேட்ச்சில் ஒரு 2 பேர் இறங்குறாங்க, இங்கே ஒரு 4 பேர் இறங்குறாங்க. ஆனால் நம்ம கோயம்புத்தூர் வந்து ஒரு சூப்பரான பிளேஸுங்க. இதை மிஸ் பண்ணிட்டு தாங்க எங்கேயுமே வெளியூர் போக முடிய மாட்டேங்குது. அவ்வளோ குட் ஃபீலிங், குட் மெமரிஸ்
எல்லாமே வேறு லெவல் இருக்குங்க கோயம்புத்தூரில். எஸ் டைம் பார்த்திங்கன்னா 11:40 ஆக போகுதுங்க. ஸோ 10:20க்கு எடுத்து இங்கே 11:40க்கு வர மாதிரி ஷெட்யூலுங்க. ஸோ இங்கேருந்து 1:30க்கு எடுத்து அரும்புக்கோட்டை போகிற டைம் சொல்கிறேங்க. இப்போ பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே இறக்கி விடுவாங்க. தைரியமாக இருக்கலாம், பொறுமையாக உட்காந்துக்கலாங்க. பார்ப்போம் இந்த 11:30 12 o'clock சமயத்தில் சவுத்துக்கு எந்தெந்த பஸ் போகுது, திருச்சி சைடு டெல்டா சைடு எந்தெந்த பஸ் போகுது எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாங்க. எஸ் இறங்கியாச்சு, நம்ம வண்டி வரட்டுங்க. அதுக்குள்ள சுற்றி பார்த்துருவோம். எஸ் மேட்டுப்பாளையம் சிவகங்கை அந்த வண்டி. நிறையா புது பஸ்ஸஸ் எல்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. திருப்பூர் நாகர்கோவில் ஓட்டிருக்குங்க. எஸ் இது பார்த்திங்கன்னா அரும்புக்கோட்டை டெடிக்கேட்டட் சர்வீஸுங்க. மதுரை டிப்போலேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க போடுறது. பின்னாடி வந்து கோயம்புத்தூர் மதுரை தேனி, மதுரை போயிட்டு தேனி போகுதுங்க. இதெல்லாம் புது வண்டிங்க, கேஎம்எஸ் செகண்ட் லாட்டில் வந்த வண்டி. அதுக்குள்ளே ஸ்டிக்கர் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே வாங்க சுற்றி பார்ப்போம். ராஜபாளையம் வண்டி இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷாக ஒரு BS6 நிற்கிதுங்க. TN38 4180. இது திண்டுக்கல் போகுதுங்க, மேட்டுப்பாளையம் திண்டுக்கல். பக்கத்தில் ஒரு கம்பம் வண்டி புதுசாக நின்றுச்சுங்க. பாருங்கள் கம்பம் வண்டிங்க, கோயம்புத்தூர் கம்பம். புத்தம் புது வண்டிங்க, மதுரை பிரான்ச்சுங்க. இங்கே பாருங்கள் நம்ம டெல்டா கிங்குங்க, காவேரி சாரல். இதுவும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பண்ணுங்கன்ட்டு. எங்கேங்க பண்ணுறக்கே நேரம் இல்லைங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வண்டிங்க ரிசர்வேஷனில் 12 மணிக்கு மேலே கிளம்புவாங்க. நான் ரிசர்வேஷனில் சைடில் போடுறேன், பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த டெல்டா கிங்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒண்டிப்பூர் பிரான்ச்சு. இதே டெல்டா குயின் பார்த்திங்கன்னா நம்ம சுங்கம் பிரான்ச்சுங்க. அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸு. ஆனால் ரெண்டும் ஒரே மாதிரி தாங்க ஸ்டிக்கரிங் பண்ணியிருப்பாங்க. அனதர் லெஜண்ட் ஒருத்தர் வராரு பாருங்க. லெஜண்ட் நமக்கு செஞ்ச சம்பவமான லெஜண்ட், ரியல் ஜாஸ்மின். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா வண்டி. நான் எதிர்பார்க்குறதே பார்த்திங்கன்னா 12 மணிக்கு ஒரு வண்டி வருங்க, சிவகாசி வண்டி. அதை தான் பார்த்துட்ருக்கேன். பார்ப்போம் வராங்களா இல்லையான்ட்டு. எத்தனை மணிக்கு வந்தாங்கன்னா பார்ப்போம். அது வண்டி சூப்பராக ஸ்டிக்கர் பண்ணி வச்சுருக்காங்க. யாரோ ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. இங்கே பாருங்கள் நம்ம ஹனி பி ரைடர் குன்னூர் தேனிங்க. எல்லா வண்டிக்கும் இங்கே ஹால்ட் இருக்குங்க. நீங்கள் ஒரு மேலேருந்து இறங்கி வந்த வண்டி எல்லாமே. இந்த வண்டி பொறுமையாக எடுப்பாங்க 12 மணிக்கு மேலே, ஐ திங்க் ஸோ. ஆல்ரெடி தெரிஞ்சதாங்க. இங்கே நிற்கிறது எல்லாமே நம்ம குமுளி தேனி கம்பம் அங்கே போகிறதுமே. இந்த சைடு ஒன்றா 1-to-1 பஸ் நிற்கும், இல்லைனா ஏர் பஸ் நிற்குங்க, அதாவது ஏசி பஸ் நிற்கும். இங்கே வருங்க ஒரு புது வண்டிங்க, தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்காக மட்டும் போட்டிருக்கு. மக்களே இந்த துறையூர் வண்டியெல்லாம் ரேரஸ்ட் வண்டிங்க, பார்க்குறதே ரேருங்க. குளித்தலை முசிறி துறையூர் பெரம்பலூர் அந்த வழியாக போகுதுங்க. இங்கே ஒரு ப்ரைவேட் பஸ் இருக்குது. அண்ட் எங்கள் ஏரியா பஸ்ஸுங்க இது. எஸ் மக்களே, இந்த டைம் கிளம்பக்கூடிய 1 and only லாங்கஸ்ட் வண்டிங்க. நம்ம கோயம்புத்தூர் வண்டி பார்த்திங்கன்னா 10:45 கிளம்பிடும். அதை விட்டுட்டோம்னா நம்ம நாகர்கோவில் வண்டி தாங்க இருக்குது. நம்ம மதுரை போய் தான் மாறி போகணும். திருநெல்வேலி நாகர்கோவிலுக்கு மட்டும் சொல்கிறேங்க. மற்றபடி மதுரை போயிட்டிங்கன்னா அரும்புக்கோட்டை வண்டி, சிவகங்கை, ராஜபாளையம் அதுக்கெல்லாம் பஸ்ஸஸ் இருக்குங்க. ஆனால் அப்படியே வீடியோவை முடிக்க போகிறேங்க. இன்றைக்கி நான் என்னமோ ஸ்டார்ட் பண்ணேன், பட் எதுவுமே செட் ஆகலைங்க. ஆப்போசிட்டில் பார்த்திங்களா நம்ம குமுளி வண்டிங்க, கோயம்புத்தூர் குமுளி. இங்கே 1:30 எடுப்பாங்க. நம்ம குமுளி ஃபுல் வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துடுங்க. எஸ் நான் சொல்லியிருந்தேங்க சிவகாசி வண்டி இதுதாங்க அந்த வண்டி, சேரன் எக்ஸ்பிரஸ் சிவகாசி.
சூப்பராக போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஒண்டிப்புது 2 பிரான்ச் வண்டிங்க. நல்ல வேலை பார்க்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தால் கரெக்டாக நடந்து வரும்போது ஆப்போசிட்டில் வந்துட்டார். சூப்பராக வீடியோவை எண்ட் பண்ணியாச்சுங்க. ஸோ கூடிய சீக்கிரம் ஃபுல் வீடியோஸ் வருங்க. உங்களுக்கு ஃபுல்லாமே டிஎன்எஸ்சி தான். கேஎஸ்ஆர்டிசி கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேரில் அந்த ஒருத்தவங்க வந்து சுல்தான் பத்தேரிலேருந்து குமிழி அந்த சூப்பர் ஃபாஸ்ட்டுங்கிற மாதிரிங்க சூப்பர் டீலக்ஸ் ஏர்பஸ் ட்ரை பண்ண சொல்கிறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ப்ரோ, சூன் பண்ணலாம். எல்லாத்தையும் சீக்கிரமாக பண்ணிடலாங்க. பட் பட்ஜெட் தாங்க பிரச்சனை. பட்ஜெட் இல்லாதனால தான் இந்த மாதிரி வீடியோலாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் யாராச்சும் ஸ்பான்சர்ஷிப் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். உங்கள் பேர் வச்சே நம்ம பிராண்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? நம்ம நாகர்கோவில் வண்டி கிளம்பிட்டார். டாட்டா பாய் பாய். ஏதாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். ஏதாச்சும் ஸ்பான்சர்ஷிப். ஃபைனலாக பஸ் வந்துருச்சுங்க. எனக்கு செம்ம க்ரௌடுங்க. ஒன்றும் ஆக போகுதுங்க.